எனது தாய்மொழி தமிழ். அம்மா என்றாலே அன்புதான். மௌனத்தில் உள்ள வார்த்தையும் கோபத்தில் உள்ள அன்பையும் யாரால் உணர முடிகிறதோ அவர்களே நமக்கு கிடைத்த உன்னதமான உறவு ஆவார். அது அம்மாதான். என் அம்மாவிடம் எனக்கு பிடித்த விஷயம் என்னவென்று கேட்டால் எந்த ஒரு விஷயத்தையும் மிக பொறுமையாக கையாள்வார். நம் முகம் காணும் முன்பு நம்மேல் அன்பு செலுத்தியவர்கள் அம்மா. இப்படிப்பட்ட கௌசல்யா. தாய் ஒரு மனிதனுக்கு மிக முக்கியமான பந்தம். தாய் இல்லாமல் யாரும் பிறக்க மாட்டார்கள். குழந்தைகளுக்கு தன் உலகமே தாய்தான். மனதில் உயர்ந்த இடத்தில் யாரை வைப்பது என்று கேட்டால் தாய் என்றுதான் சொல்ல வேண்டும். தாய் தன் குழந்தைகளை தன்னுள் இருந்து சுமப்பவராகவும் அவர்களை வளர்ப்பவராகவும் பாதுகாப்பவராகவும் திகழ்கிறார். தாய் என்று சொல் அன்பையும் பாசத்தையும் கருணையும் குறிக்கும். என் தாய் என்னை அடிக்கடி திட்டுவார். இருப்பினும் என் மேல் பாசம் உண்டு. அவருடைய அன்பும் பாசமும் வெளிப்படையாக புரிந்து கொள்ளும் இயல்புடையவை. அவர் என் மேல் நிறைய நம்பிக்கை வைத்துள்ளார். எனவே நான் நன்றாக படித்தும் பெரிய வேலைக்கு சென்றும் அவரை பெருமையாக்க வேண்டும். பேர் விஸ்வஜித். நான் 8ஆம் வகுப்பில் படிக்க தோன்றுகிறேன். எனது தாய்மொழி தமிழ். எனது தாயின் பேர் அம்பிகா. என்னை இந்த இனிமையான உலகத்திற்கு கொண்டு வந்தவர்களே அவர்கள். கடவுளை யாரு தெரியும் முன்னே நான் பார்த்த ஒரே உருவம் தாயின் உருவம். அவரது சிரிப்பிலே என் கண் என்றாலும் தோற்றாலும் என் நேசிப்பது என் தாய் மட்டுமே. எனக்கு என் தாய்க்கீழாக என் மேல் எவராலும் அன்பு செலுத்த இயலாது. என்னை 10 மாதம் அவள் கருவில் சுமந்தால் என் வாழ்நாள் முழுவதும் அவளை என் இதயத்தில் சுமப்பேன். நன்றி. என்னுடைய பெயர் கார்த்திக். நான் 8ஆம் வகுப்பில் படிக்கின்றேன். நான் இப்பொழுது என் அம்மாவை பற்றி ஒரு கவிதை கூறுகின்றேன். என்னுடைய அம்மாவின் பெயர் கவிதா. என்னுடைய அம்மா எனக்கு மிகவும் பிடிக்கும். தாயில் சிறந்த கோவிலும் இல்லை, அம்மா என்றால் அன்பு. அம்மாவின் அன்பு மற்றும் பாசம் என் வாழ்க்கையை முன்னேற உதவுகிறது. நான் லக்ஷ்மணா ஸ்ருதி, 8ஆம் வகுப்பு மாணவி. இன்று நான் என் தாயை பற்றி கூறப்போகிறேன். என் தாய் எனக்கு முதல் ஆசிரியர் மற்றும் என் பூமியில் எனக்கு உயிர் கொடுத்த முதல் கடவுள் ஆகும். என்னுடைய எல்லா கடினமான காலத்திலும் என் தாய் எனக்கு உதவி செய்வார். எனக்கு பிடித்த ஆரோக்கியமான உணவுகளையும் சமைத்து தருவார். சிறந்த அறிவுரைகளையும் தருவார். என் தாயிடம் பிடித்த ஒரு விஷயம் என்னவென்றால் எந்த ஒரு செயலையும் என் தாயை துணிவாக செயல்படுத்துவார். நன்றி, வணக்கம். நான் 8ஆம் வகுப்பு மாணவியான ஸ்ரீ ஜெயஸ்மதி. உங்களிடம் என் அம்மாவை பற்றி உரையாட வந்துள்ளேன். இப்புவியில் அனைவருக்கும் ஒரு அன்னை இருப்பார். அதன்படி எனக்கும் ஒரு அம்மா இருக்கின்றார். அவரினுடைய பெயரு சுகந்தா. அவரினுடைய வயது 39 ஆகும். என் தாய்மொழி தமிழ் மொழி. என் உயிரை விட என் தாய் மீதும் தந்தை மீதும் நான் அளவில்லா பாசம் கொண்டிருக்கின்றேன். எனக்கு ஏதாவது துன்பம் வந்தாலோ அல்லது தேவை இருந்தாலோ முதலில் உதவி செய்வது நம் அம்மாவே. இது எனக்கு மட்டுமன்றி அனைவருக்கும் பொருத்தப்படும். என் அம்மா வீட்டில் மட்டுமன்றி அலுவலகத்திலேயும் வேலை செய்து கொண்டிருக்கிறார். நான் டி ஈஷான், வகுப்பு 8ஆவதில் படிக்கின்றேன். நான் என் அம்மாவை பற்றி பேச போகிறேன். என் தாய்மொழி தமிழ். என் தாயின் பெயர் சங்கீதா. அவர் ஒரு உழைப்பாளி. அவர் என்றால் எனக்கு மிகவும் பிடித்தவர். அவர் எனக்கு அன்பு மற்றும் பாசம் காட்டுவார். அவர் எனக்கு தெரியாத 8ஆம் வகுப்பில் படிக்கிறேன். என் அம்மாவின் பெயர் கீதா. என் தாய்மொழி சௌராஷ்டிரா. என் அம்மாவை எனக்கு மிகவும் பிடிக்கும். எனக்கு தேவையான என் பேர் ரேகா. நான் 8ஆவது வகுப்பில் இருக்கிறேன். என் தாய்மொழி தமிழ். என் தாயார் பேர் சந்தியா. இன்று நம் வாழ்க்கையில் மிக முக்கியமான நபரை பற்றி பேச விரும்புகிறேன். நமது அம்மா. அம்மா என்பது நமது ஆசிரியர், முதல் நண்பர். அவர் நம்மை காத்து பாதுகாக்கும் நபர். அவரது அன்பு தூய்மையானது, தாராளமானது மற்றும் மிகத்தெரியானது. எனது வாழ்க்கையில் ஒரு அழகான விஷயத்தை பற்றி பேச. வணக்கம், என் பெயர் சாந்தி. என் தாயின் பெயர் பூர்ணிமா. என் தாய்மொழி குஜராத்தி மற்றும் மலையாளம். தாயின் அன்பு ஈடு செய்ய முடியாத பரிசு. எங்களை முதலாக பாராட்டிய நம்பகமான தோழியாவார். அவருடைய அக்கறையும் இரக்கமும் நாம் யார் என்று வடிவமைக்கிறது. தாயின் அன்பு எல்லையற்ற கடலாக்கும். என்னுடைய அம்மா என் முதல் வழிகாட்டி, தோழி மற்றும் என் தூணாவார். என் எல்லா கேள்விகளுக்கு பதிலாவார். என் அனைத்தும் என் அம்மா தான். ஒரு அம்மாவின் அன்பையும் தியாகத்தையும் பார்க்க முடியாது, உணர மட்டுமே முடியும். நன்றி. கற்றுக் கொடுக்கிறார்கள். அவர் மிகவும் தைரியமானவர், வேடிக்கையானவர்
மற்றும் கனிவானவள். அவள் என் உலகில் மிகவும் சிறந்த தாய். நன்றி. நான் இங்கு நிற்பதற்கு முதல் காரணம் அவள்தான். நான் படிப்பு விஷயத்திலோ விளையாட்டிலோ தோத்தேன் என்றால் மீண்டும் மீண்டும் முயற்சி செய் என்று ஊக்கப்படுத்த ஒரே நபர் அவர். தாயை சிறந்த கோவில் என்று பழமொழியில் தொடங்குகிறேன். எனது பெயர் பெண்ணா. நான் 8ஆம் வகுப்பு மாணவர் பேசுகிறேன். நான் முதல் பிறக்கும் போது முதல் கூறும் வார்த்தை அம்மா. எனது அம்மாவின் பெயர் பிந்து. எனக்கு அவரை மிகவும் பிடிக்கும். அவரோட கடின உழைப்பாளி. நான் இந்த இடத்தில் இந்த பள்ளியில் படிக்கிறதுக்கு காரணமும் அவள்தான். எனக்கு பிடித்த பொருட்களை வாங்கி தருவதும் மட்டும் இல்லாமல் நாங்கள் தவறு செய்தால் அதை ஊக்கப்படுத்தி அதை திரும்ப செய்ய விடாமல் பண்ணுவார்கள். நன்றி, வணக்கம். என் பெயர் ரஜிலா. நான் 8ஆம் வகுப்பில் படிக்கிறேன். என் அம்மாவின் பெயர் கீதா. என் தாய்மொழி சௌராஷ்டிரா. என் அம்மாவே எனக்கு மிகவும். குருதேவ். என் பெயர் திவ்யேஷ். என் தாய் பெயர் பிரவீனா. என் தாய்மொழி தெலுங்கு. அவர் என தினமும். ஜெயகுருதேவ். என் பெயர் கபிலன். நான் 8ஆம் வகுப்பு மாணவன். இன்று என் தாயை பற்றி பேச வந்துள்ளேன். எனக்கு என் அம்மா ரொம்ப பிடிக்கும். என் தாய்மொழி தமிழ். என் தாயார் பெயர் சுஜாதா. எனக்கு என் நல்ல உணவையும் சமைத்து தருவார். எனக்கு முதலாக நடக்க பேச எல்லாத்தையும் சொல்லி தந்தவர் என் அம்மா. நடக்கும் பொழுது நான் விழுந்தாலும் திருப்பி என்னை எழுந்து நடக்க சொல்பவர் என் அம்மா ஆவார். அவரை பற்றி எனக்கு பிடித்த விஷயம் நன்றாக ஓவியம் வரைவார். நன்றி.